தெய்வபக்தி என்பதற்கும் தெய்வ நம்பிக்கை என்பதற்கும் சிறிது வித்தியாசம் உள்ளது. தெய்வத்திடம் பக்தி வைத்து அவன் விட்ட வழி என்று போவரும் உண்டு. தெய்வத்திடம் பக்தி இருந்து அவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையும் இருந்துவிட்டால் பகவான் நிச்சயம் காப்பாற்றுவான். நம்பியவர்களை அவன் கைவிடுவதில்லை. ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஒரு தாயாரும் சிறு வயது மகனும் இருந்தனர். இவர்கள் இருந்த குடிசை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனித்து இருந்தது. பையன் பக்கத்து ஊரில் இருந்து பள்ளியில் படித்து வந்தான். வீட்டில் இருந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு அடர்த்தியான காடு உண்டு. அதை கடந்துதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். காட்டு வழியில் செல்லும் பொழுது பயமாக இருக்கிறது என்று தாயாரிடம் சொன்னான். அதற்கு தாயார், பயப்படாதே, அங்கு போகும்போது ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டே போ, ராமன் துணை இருப்பான், பயமே இருக்காது என்று சொல்லிக் கொடுத்தாள். பையனும் காட்டு வழியாக போகும்போது நம்பிக்கையோடு ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டே போவான். ராமன் துணையாக வருவதாகவே நம்பினான். பயம் போய்விட்டது. ஒரு சமயம் பள்ளிக்கூடத்தில் ஒரு விசேஷம் நடைபெற்றது. பிள்ளைகளுக்கு தயிர் சாதம் இலவசமாக வழங்க ஆசிரியர் ஏற்பாடு செய்தார். ஆனால் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தயிர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இந்த ஏழை பையன் தன் தாயாரிடம் வந்து விஷயத்தை சொன்னான். தாயாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தாயார், தயிருக்கு நான் எங்கே போவது? காட்டில் போய் ராமனிடம் கேள், அவன் கொடுப்பான் என்றாள். பையனும் நம்பிக்கையோடு காட்டில் சென்று ராமா ராமா தயிர் வேண்டும் என்றான். என்ன ஆச்சரியம்! அவனது கையில் ஒரு சின்ன கிண்ணம் நிறைய தயிர் வந்தது. ஆனால் ராமனை பார்க்க முடியவில்லை. பையன் கிண்ணத்துடன் தயிரை கொண்டு போய் ஆசிரியரிடம் கொடுத்தான். அங்கு மற்ற பையன்கள் படியாக பாத்திரமாக தயிர் கொண்டு வந்து கொடுத்தனர். ஆசிரியரிடம் இந்த பையன் சின்ன கிண்ணத்தில் தயிரை கொண்டு போய் கொடுத்ததும் ஆசிரியருக்கு கோபம் வந்து விட்டது. சீ, தத்திரமே, இத்துணுண்டு தயிர்தானா கொண்டு வர முடிந்தது? போய் இதுவும் வேண்டாம் என்று சொல்லி அந்த கிண்ணத்தின் தயிரை கீழே கொட்டிவிட்டார். பகவான் சும்மா இருப்பாரா? கீழே கொட்டிய தயிர் ஆற்று பிரவாகம் போல் பெருக்கெடுத்து பள்ளிக்கூடம் முழுவதும் தயிர் நிரம்பி வாசலுக்கு வந்து வழிந்தோடியது. ஆசிரியரும் மற்றவர்களும் திகைத்து போயினர். ஆசிரியரை பையனை பார்த்து, இந்த தயிர் யார் கொடுத்தது என்று கேட்டார். காட்டில் ராமன் கொடுத்தார் என்றான் பையன். ஆசிரியருக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கே அந்த ராமனை நாங்கள் பார்க்கலாமா என்று கேட்டார்.
நீங்கள் என்னோடு காட்டுக்கு வந்து ராமா என்று கூப்பிடுங்கள். அவன் வந்தாலும் வருவான், அல்லது குரல் கொடுப்பான் என்றான். எல்லோரும் காட்டுக்கு வந்து ஆசிரியர் ராமா ராமா என்று கூப்பிட்டார். நான் இங்கேதான் இருக்கிறேன். பையனிடம் நான்தான் தயிர் கொடுத்தனுப்பினேன். பையன் என்னிடம் நம்பிக்கையோடு பக்தி வைத்திருந்தான். அதனால் அவனுக்கு அருள் செய்தேன். உங்களுக்கெல்லாம் பக்தி இருந்தாலும் நம்பிக்கை ஏற்படவில்லை. உங்களுக்கு பக்குவம் வரவில்லை. நான் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இனிமேலாவது ஏழை பணக்காரன், கூடுதல் குறைச்சல் என்ற பேதமின்றி எல்லாவற்றையும் சமமாக பாருங்கள் என்று குரல் மட்டும் கேட்டது. ஆசிரியரும் மற்றவர்களும் பையனின் பக்தியையும் நம்பிக்கையும் புகழ்ந்து பேசினர். அவர்களது வறுமை போக்க உதவி செய்தனர். பகவான் எல்லோருக்கும் உதவி செய்யவும் அருள் செய்யவும் காத்து கொண்டிருக்கின்றார். நமக்குத்தான் நம்பிக்கை வேண்டும். பகவானை பார்த்து கொள்வான் என்றால் திட நம்பிக்கை இருந்தால் அவன் கைவிட மாட்டான். இவன் என்ன நம்பி இருக்கின்றான், ஏமாற்றக்கூடாது என்று உதவுவான். பக்தியுடன் திடமான நம்பிக்கையும் இருக்க வேண்டும்.